அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசிலே வழிந்தோடியே ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே அலையலையாய் 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 கணுக்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நிச்சலாளமே அபிஷேகத்தா நான் மூழ்கணும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே அலையலையாய் 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 அலையலையாய். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலம் அலையலையாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ முடியாது தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்கள் இருதயங்களை ஆழமாக இந்த நாட்களில் நிரப்பட்டும். மகிமையை காணும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய தொடுதலை எல்லாரும் அனுபவிப்பார்களாக. ஒரு நதியைப் போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எழுப்புதலுக்காக ஒவ்வொருவரை கிருபையாய் தேவனை எழுப்பி பயன்படுத்துங்க. வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 47ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்பு அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்கக்கூடாத முடியாத நதியுமாக இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இங்கே ஒரு அருமையான தரிசனத்தை காண்பித்து, அந்த தரிசனத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலே தேவன் அழைத்து கொண்டு போகி அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய வாசல் படியிலிருந்து பாய்ந்து பலிபீடத்துக்கு
தெற்கே இருந்து பாய்ந்து வரக்கூடிய ஒரு ஜீவ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு செல்லுகிறதை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு இடமாக தேவன் அவரை கொண்டு போகிறார். முதலாவது அவர் தண்ணீரை கடக்க முயற்சி செய்த போது அது கணுக்கால் அளவாக இருந்தது என்று பார்க்கிறோம். ரெண்டாவது அவர் அங்கே சென்றபோது அது முழங்கால் அளவாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்தால் 4வது வசனம் சொல்லுகிறது அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. 5வது வசனத்தில் வரும்போது கடக்க முடியாத ஒரு நீச்சலாளம் நதியிலே தேவன் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. கீழே படிச்சிங்கன்னா அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே 6வது வசனம் இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இருக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நதி அவனை கடத்தி கொண்டு போன அல்லது அவனை தேவன் நடத்தி கொண்டு போன அந்த நதி என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தொடர்புள்ள ஒரு விஷயமாக இது அநேக நேரங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கிற ஜீவன்கள் யாவும் பிழைத்திருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, ஆண்டவருக்குள்ளே நமக்கு இருக்கிற தாகம், நாம் ஆண்டவருக்குள்ளே அதிக வாஞ்சையோடு விருப்பத்தோடு ரொம்ப ஆழமாக இன்னும் தேவனிடத்தில் நெருக்கமாக செல்லும்போது நம்முடைய வாழ்வு எவ்வளவாக செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலுள்ள உறவு ஆழமான ஒரு உறவாக, ஆரோக்கியமான ஒரு உறவாக, தேவன் விரும்புகிற பிரகாரம் நீங்கள் போகிற அல்லது பயணிக்கிற செயல்படுகிற ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை தேவனோடு கூட ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். சிலர் ஆலயத்துக்கு போவாங்க, வேதத்தை படிப்பாங்க, கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு நெருக்கமான உறவும் இல்லாமல் பொய்யிலையும் பாவத்திலையும் வாழ்ந்து தங்களுடைய இருதயத்தை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற பல மனுஷர்களை இன்றைக்கி பார்க்கிறோம். சில மனிதர்கள் தங்களையே ஏமாற்றி தங்களையே அவர்கள் வஞ்சித்து கொள்ளுவார்கள். வெளி வேஷமாக தெரிந்து 4 பேருக்கு முன்பாக ஒரு பக்தி உள்ளவனைப் போலவும் 4 பேருக்கு முன்பாக ஒரு 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 கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனைப் போலவும் தன்னை காண்பித்து கொண்டு அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட உறவில் தேவனோடு எந்த ஒரு ஆழமான தொடர்பு இல்லாமல் வாழுகிறதுனால பாவம் அவங்களை அடக்கி அவங்க வாழ்க்கையை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறதுனால கடவுளோடு கூட நெருங்க முடியாமல் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல், செழிப்பு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், விடுதலை இல்லாமல் சிக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எதிலையாகிலும் இன்றைக்கி சிக்கி போயிருக்கீங்களா? வெளியே வர முடியாமல், வெளியில் சொல்ல முடியலை, யார்கிட்டையுமே சொல்ல முடியலை. குறிப்பிட்ட சில விஷயம் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறதுனால அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் முடியவே இல்லை. அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி தேவனிடத்தில் போய் கதறி, ஆண்டவரே நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி உங்களுக்காக வாழ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை இருதயத்தை திறந்து மனப்பூர்வமாக ஆழமாக ஒப்பு கொடுங்க. உங்களையும் ஆண்டவர் ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே கொண்டு சென்று உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமும் செழிப்புமாக மாற்றி, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எப்படி அந்த ஆலயத்தினுடைய படியிலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவ நதியிலே ஆழமாய் நடத்தினாரோ அதே போல் உங்களையும் அவர் நடத்தி உங்கள் வாழ்க்கையை செழிப்பாகவும் மேன்மையாகவும் வைப்பார். நல்ல பிதாவே, யார் இன்றைக்கி இதை விரும்பி உங்கள் சமூகத்தில் வந்து கதறுகிறாங்களோ கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையை நீங்கள் செழிப்பாக வைத்து கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.